ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 15, 2022 வந்து மதுரை ஆதிமூலம் பள்ளியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், ஓகேவா, சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கான துறை, அந்த துறைக்கு கீழே தான் வருது. ஸோ இது 1 to 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 15 செப்டம்பரில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 1545 பள்ளிகளில் மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது அதுக்கு அடுத்த வருஷமான 2023 ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஸ்கூல்ஸில், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் கொண்டு வந்திருப்பாங்க. இது திருக்குவளை நாகப்பட்டினம் ஸ்கூலில் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எப்போ விரிவுபடுத்தப்பட்டுச்சுன்னா ஜூலை 15, 2024. ஸோ அது வந்து புனித அன்னாள் அப்படிங்கிற ஸ்கூலில் வச்சு இது பண்ணியிருப்பாங்க, திருவள்ளூர் மாவட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இப்போது லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 26, 2025 சென்ட் ஜோசப் ஸ்கூலில் வச்சு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள். அண்ட் இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தெலுங்கானா, ஓகேவா, ஸோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே வந்து கனடா, UK, ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முன்மாதிரி திட்டமாக செயல்பட்டுட்டு இருக்குது. அண்ட் மாதிரி பள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது. ஸோ லேப் ஆகட்டும், இல்லை கிளாஸ் ரூம் ஆகட்டும், சுற்றுச்சுவர் விடுதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதான் வந்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2022-23 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2023 வந்து நமக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ கோடை கொண்டாட்டம் சிறப்பு பயிற்சி முகாம், ஸோ இது யாருக்கானது அப்படின்னா 11th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கானது. ஸோ அந்த கோடை விடுமுறையில் இவங்களுக்கு வந்து அந்த லீடர் குவாலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை குறித்த பயிற்சிகளும், அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழர் பண்பாடை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெக்கேஷன் லீவை வந்து நல்லபடியாக ஒரு பயனுள்ள வகையில் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தொடக்க கல்வியில் 1, பள்ளி கல்வியில் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 ஸ்கூல்ஸ், சிறந்த ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது 2023-24 அரசு நலத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய 50 தொடக்க நடுநிலைப்பள்ளி HMக்கும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி HMக்கும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. அப்போ ஹெட் மாஸ்டர்ஸுக்கு என்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸை வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய 50 பள்ளிகளுக்கு இது கொடுக்கப்படும். இதுவும் 2023-24 இருந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது கனவு ஆசிரியர் திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா 380 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் 55 பேரை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டூர் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ 2024-25 ஃப்ரான்ஸுக்கு டூர் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு CM திறனறி தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 10th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நடத்தக்கூடியது. ஸோ NMMS அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 8th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 9th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு CM திறனறி தேர்வு 10th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு. ஸோ 2023-24 இருந்து தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிறது 11th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது திருக்குறள் மாணவர் மாநாடு. ஸோ இது வந்து கன்னியாகுமரியில் நடந்திருக்கும். அண்ட் நமக்கு திருக்குறள் ஒப்புவிக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறள் வாரம் அப்படிங்கிறது டிசம்பர் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜான்வரி 1st வீக் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 1st வீக்கோடு சேர்ந்து நமக்கு திருவள்ளுவர் நாள், திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறதுலாம் வர்றதுனால ஸோ Jan 1st வீக் அப்படிங்கிறது 2026 வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் லாஸ்ட் இயர் அதை அனௌன்ஸ் பண்ணுறப்ப டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் நமக்கு திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஸோ அவங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாபில் கொடுக்கப்படுது. அண்ட் கருணை அடிப்படையில் பணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1972 இருந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது பாரத சாரண சாரணியர் இயக்கம். ஸோ 75வது ஆண்டு வைர விழா ஜம்போரி திருச்சியில் நடந்திருக்கும். இதில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வெள்ளி யானை விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இல்லம் தேடி கல்வி
திட்டம். ஸோ இது 27 அக்டோபர் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க. ஸோ கொரோனா பீரியடில் ஏற்பட்ட கற்றல் இழப்பீட்டை சரி செய்யணும், ஸோ ஒரு 25% ஆச்சு மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து இந்த ஐடிகே ஸ்கீமோட வாலண்டியர்ஸ் போயிட்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க. டெய்லி ஒரு 2 hours அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்க போய் படிப்பாங்க. அவங்களுக்கு தன்னார்வலர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது 2021 கொண்டு வந்து நல்லா போனனால 2022 இதை வந்து நிறைய பிளேசஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. பட் பின்தங்கிய பகுதிகள், ரொம்ப கிராம பகுதிகள், அந்த மாதிரிப்பட்ட பகுதிகளுக்கு 1 to 8 வரை கிடையாது, 1 to 5 வரைக்கும் செயல்பட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இது வந்து கலிஃபோர்னியா சாண்டியாகோ யூனிவர்சிட்டி வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணி 25% அளவுக்கு கற்றல் இழப்பீடு அப்படிங்கிறது திருப்பி ரிட்ரீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வாசிப்பு இயக்கம். ஸோ இது பார்த்துட்டோன்னா 21 ஜூலை 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 21 ஜூலை 2023. ஸோ 4th-லேருந்து 9th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குன்னு தொடங்கிட்டு திருப்பி 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை 4 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா என்டர், வாக், ரன் அண்ட் ஃப்ளை. ஓகேவா? நுழை, அதுக்கப்புறம் நட, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் பற அப்படிங்கிற 4 கேட்டகரியாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த வாசிக்கிற ஹேபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வாசிக்க தொடங்குகிற ஸ்டேஜ் வந்து என்டர், ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்கன்னா வாக்கு, ஸோ இன்னும் பெட்டராக படிக்கிறாங்கன்னா ரன், ஸோ அந்த அல்ட்ரா ப்ரோ அப்படின்னு இருப்பாங்களோ, ஸோ அவங்க வந்து ஃப்ளை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். இது நமக்கு தெரியும். ஸோ ஜூன் 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிளேஸில், முதலியார் குப்பத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அழிஞ்சிவாக்கம் பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2025 1லேருந்து 3rd வரைக்கும், அதாவது 8 வயசு முடித்த எல்லா பிள்ளைங்களுக்கும் புரிந்து படிக்க, எழுத, அதே மாதிரி மேக்ஸ் நல்லா போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு திட்டம், அதில் ஃப்ளூயண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2023-24 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா அந்த 5th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இதில் பயனடையலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நலம் நாடி செயலி. ஸோ இந்த நலம் நாடி செயலி அப்படிங்கிறது 9 ஜனவரி 2024 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தோன்னா 21 வகை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களோட குறைபாடுகளை இந்த செயலி மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிறவிலேயே குறைபாடு, ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கான சில இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செயலி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 4th கோலாக இருக்குது. ஸோ எஸ்டிஜி அப்படிங்கிறது நமக்கு 2015 கொண்டு வந்திருப்பாங்க. 2016 நடைமுறைக்கு வந்திருக்கும். 2030 அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 4th கோல் தான் எஜுகேஷன் பற்றி பேசக்கூடியது. அண்ட் 5 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2023-24 பொறுத்த மட்டும் 85.19% அப்படிங்கிறது இவங்களோட சேர்க்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2024-25 ஆதார் பதிவு புதுப்பிப்பு இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் அதிக எண்ணிக்கையில் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப ப்ரெசிஷனாக, மிகவும் துல்லியமாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு UIDAI என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 ஏப்ரல் 2025 ஒரு சான்றிதழ், பாராட்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தகைசால் பள்ளிகள். ஸோ தகைசால் பள்ளிகள் எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தகைசால் பள்ளிகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 பள்ளிகள் இருக்குது. 28 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ கல்வியோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தகைசால் பள்ளிகளோட நோக்கமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். 9th to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க. ஸோ 38 மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது வந்து சமத்துவம், முற்போக்கு, ஓகேவா? ஸோ இந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த இதில் தான் வந்து அந்த விடுதிகளோட பேரையெல்லாம் நமக்கு இப்போ 7/7/2025 சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வானவில் மன்றம் எடுத்துட்டோம் அப்படின்னா 28 நவம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திருச்சி பாப்பாக்குறிச்சியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே பாப்பாக்குறிச்சியில் 1982 வந்து ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வானவில் மன்றம் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும், கணித பாடத்தில் ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வானவில் மன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளியில் 6th to 8th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு 710 கருத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க ஸ்கூலாக போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் இத்தனை பேருன்னு பிரித்து விட்ருப்பாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக எல்லாத்தையும் செஞ்சு காட்டி அவங்களுக்கு அதில் இன்வால்வ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமாக இருக்குது. அடுத்தது தமிழ் மொழி கற்போம் அப்படிங்கிற திட்டம் 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது 1 to 8th வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க. ஸோ பிற மாநிலத்தவர்களோட பிள்ளைங்க இங்கே படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தமிழ் மொழியிலையும் புலமையாக இருக்கணும். ஸோ மற்ற லாங்குவேஜஸும் மற்ற சப்ஜெக்ட்ஸும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தமிழ் மொழி கற்போம் அப்படிங்கிற திட்டம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது குளிர்கால உண்டு உறைவிட முகாம். ஸோ இது வந்து 28 தகைசால் பள்ளிகள்லையும் 6th to 9th, அது மட்டும் இல்லாமல் 11th படிக்கிற 6th to 9th அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 daysக்கு இந்த ஸ்டெம் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்து அண்ட் இதில் ஸ்டெம்மில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட தலைமை பண்பு குவாலிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பேஸ் பண்ணி இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அடுத்தது கலை திருவிழா. ஸோ இந்த கலை திருவிழா 2022-23 இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நடத்தப்படுது. ஸோ இந்த கலை திருவிழாவில் வின் பண்ணுறவங்களுக்கு கலையரசன், கலையரசி அப்படிங்கிற விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எந்த தீமில் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா சங்கமிப்போம், சமத்துவம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு தீமில் வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஸோ ஃபாரின் எஜுகேஷன் டூர் அப்படிங்கிறதும் இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் வின் பண்ணுறவங்கள. ஸோ அடுத்தது மாணவர் உதவி மையம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 14417 இது 2023-24 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி மனநல நல்லாதரவு மன்றம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு 14416 அப்படிங்கிறது ஓகேவா, அதோட டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ இந்த மனநல நல்லாதரவு மன்றம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 22 டிசம்பர் 2022 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா, மனநல நல்லாதரவு மன்றம். அண்ட் நமக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா 47% மாணவர் சேர்க்கை விகிதம் இருக்குது. ஸோ அது வந்து 74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. பட் இன்னும் நமக்கு அஃபிஷியலாக கரெக்டாக அந்த ரிப்போர்ட் வரலை. ஸோ நேஷ்னல் லெவலில் 28% தான் இந்தியா வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். ஸோ டிசம்பர் 19, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், ஸ்டெம்கான லெபார்ட்ரிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மேம்படுத்துறதுக்காக ட்ரஸ்ட் மூலமாகட்டும் இல்லைனா வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் மூலமாகட்டும் ஸோ இவங்ககிட்ட எல்லாம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது மணற்கேணி டிஜிட்டல் கல்வித்தள ஆப், இதுவுமே 2023 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷில் உயர்தரமான ஒரு மின்னிய உள்ளடக்கத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆப். ஸோ 100 ஆண்டு கண்ட பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழா 2025 ஜான்வரி 22 நாகை மாவட்டத்தில் திருக்குவளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கிற திட்டம். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 1 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஓகேவா. ஸோ இதில் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் அனைவருக்கும் ஐஐடி திட்டம் திட்டம் ஏப்ரல் 5, 2023. ஸோ தனியார் பள்ளிகள் இயக்ககம். ஸோ இதுக்கான ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2018 வந்திருக்கும். இதுக்கான ரூல்ஸ் விதிமுறைகள் 2023 இருந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம் 2006. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழை கட்டாய பாடமாக எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. ஸோ 1968 ஜான் 23 தான் அந்த இருமொழி கொள்கை வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது 2025 ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் இருக்குது. ஸோ 15 ஜூலை 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அப்படிங்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது. ஸோ இதுவும் 2023
2025 தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழிக்கு அரிய பங்களிப்புகள் ஆற்றியிருப்பாங்க இல்லையா தமிழ் கவிஞர்கள். ஸோ அவங்களோட சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க வாங்கின விருது, அந்த பங்களிப்பு இதெல்லாம் கௌரவிக்கிற விதமாக இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன். ஸோ இவரோட பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து ஆகஸ்ட் 12 தேசிய நூலக தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இவரோட பெயரில் சீர்காழியில் நூலகம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது சென்னா புலவர் கார்மேகனார். ஸோ இவருக்கு வந்து ராமநாதபுரம் அபிராமம் கிளை நூலகத்தில் புதிய கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு இவர் பெயரில். அண்ட் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 2023 நடந்துட்டு இருக்குது. ஸோ மாவட்ட புத்தக திருவிழா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2022 நடந்துட்டு இருக்குது. ஸோ வேர்ச்சுவல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழோட தொன்மையை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வேர்ச்சுவல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் அப்படிங்கிறது. அதுபோல் திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் அதுபோல் வரலாற்று நூல்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 68 புக்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரோட சிந்தனை மொழிபெயர்ப்பு திட்டம். ஸோ இதை வந்து ஒரு 21 புக்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போது டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 21. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்ச்சுவல் ஒப்பீட்டு அகராதிக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பதிவுத்துறைக்கு கீழே தான் பண்ணுறாங்க. இதுக்காக 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல் தொகுதி அப்படிங்கிறது 25 மார்ச் 2025 வெளியிடப்பட்டிருக்குது. அடுத்தது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ஸோ 2004 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 அப்படிங்கிறது பேசும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த 2004 கொண்டு வரப்பட்டது 15 மாவட்டங்களில் பெண் கல்வியில் பின்தங்கிய பகுதியை சேர்ந்த பெண்கள், அதாவது 14 to 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு திட்டம். ஸோ அவங்களுக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது பெர் மந்த்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. 44 பிளாக்ஸில் வந்து இது இப்போ செயல்படுத்தப்பட்டு இருக்குது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2022-23 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி 23 அமலுக்கு வந்திருக்கும். ஸோ 23-24 இதுக்கு விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்குது. அடுத்தது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமான நீர், சுகாதார தூய்மை. ஓகேவா, 6 அப்படிங்கிறது நமக்கு ஆறு இல்லையா, ஸோ நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வாஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். அதே போல் 2024 அக்டோபர் 19 to 25 வரைக்கும் ஜப்பானில் குமமோட்டோ நகரில் உயர்நிலை பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சுனாமி உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதே போல் நமக்கு நம்மளோட ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னால எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே செஸ்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. 7 to 17 வயசு பிள்ளைங்களுக்கு 2024-25 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஜிலாக்கர் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. அண்ட் சன்சார்ட் வலைத்தளம் அப்படிங்கிறது வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களோட மதிப்பெண் சான்றிதழுக்கு மின்னணு முறையில் சான்றளிக்கும் வசதி. அந்த சைன் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு வசதி தான் இது. அண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் 10th கோல் என்ன சொல்லுது அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும்னு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்காக தான் கலை திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் நடத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்திருக்கும். இது வந்து 2010 ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2011 இதுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதை பேஸாக வச்சு தான் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது 2022 நிறுவப்பட்டிருக்கும். அண்ட் இவங்களோட பதவிக்காலம் 2 years. ஸோ இதை வந்து 2024 மறுகட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டம், ஸோ அந்த NCC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 1953 யூனிட்ஸில் வந்து இதுக்கு கீழே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மகிழ்முற்றம் மாற்றத்திற்கான திட்டம். ஸோ இந்த மகிழ் முற்றம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ நம்ம அந்த அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெயரில் பள்ளி மாணவர்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் யூனிட்டியாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மகிழ் முற்றம் திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 5ஆக பிரிச்சிருக்காங்கல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. ஸோ இதுக்கு கீழே 1லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் அப்பப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ 2024-25 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வு 2023-24 ஆல்ரெடி பார்த்த மாதிரி 10th பிள்ளைங்களுக்கு. ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 9th பிள்ளைங்களுக்கு 1991-92லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேசிய வருவாய் வழி திறன் படிப்புதவி திட்டம், அதான் NMMSன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடியது 8th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 2008 மேல இருந்து இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பள்ளிசாரா வயது வந்தோ கல்வி இயக்ககம். ஸோ இது வந்து DNFAE, இந்த ஐ வராது, DNFAE அப்படிங்கிறது வரும். 1976 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா 100% எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், இதை வந்து நம்ம உல்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 27 டார்கெட் இயராக வச்சுருக்காங்க. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 60:40 அப்படிங்கிறது இருக்கும். 15+ ஏஜ் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நம்மளோட தேசிய பொருளாதாரத்தில் அவங்களையும் பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிறது இதோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ 100% இதுக்கு கீழே எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிறது கோவா, அதுக்கப்புறம் வந்து மிசோரம் அப்படிங்கிறது பெற்றிருப்பாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB 1987 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நூல் கொள்முதல் கொள்கை வந்து 2024 வந்து வந்திருக்கும். ஸோ அதே போல் நம்ம தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948 வந்துச்சு. பொது நூலக இயக்குநரகம் 1972. ஸோ இதே 1972 நமக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். நூல்கள் செய்தித்தாள்கள் விநியோக சட்டம் 1954. ஸோ இதுக்கு கீழே தான் ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா இந்த லைப்ரரிஸ் இதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு கன்னிமாரா லைப்ரரி அப்படிங்கிறது 1896 ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ஒரு லைப்ரரி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் 2010. மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து 2023 ஜூலை 15. ஸோ தந்தை பெரியார் பெயர்லையான நூலகம் மற்றும் அறிவியல் மையம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். பெரியார் பெயரில் வந்து திருச்சியில் இருக்கும். அந்த காமராஜர் பெயரில் திருச்சியில் இருக்கும். ஸோ வேறு யார் பெயரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருநெல்வேலி. ஓகேவா. ஸோ திருநெல்வேலியில் யார் பெயரில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வெளியீட்டு கழகம் 1661 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம்னு 70 பேர் வச்சு தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படிங்கிறது 1993 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம் ரெஜிஸ்டர் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொன்னது அண்ணா அவர்கள். முத்தமிழ் கலைஞரோட படைப்புலகம் அப்படிங்கிற புக்கு இமயம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா. இமயம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ நூற்றாண்டு காணும் ஆளுமைகளின் நினைவு தடம் அப்படிங்கிறது 2022-23 வெளிவந்துட்டுருக்கு. அண்ட் பேரறிவு சிலை அப்படிங்கிறது நமக்கு கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ இது வந்து திருவள்ளுவர் சிலை. ஸோ திருக்குறள் எ ஜெம் ஃபார் ஈச் டே அப்படிங்கிறது மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல். மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு. ஓகேவா. அவங்க தான் இந்த நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா STG தேர்ட் கோல் வந்து ஹெல்த் பற்றினது. ஸோ 4th கோல் எஜுகேஷன், 16th கோல் பீஸ். ஸோ இது தவிர வேறு என்னலாம் இதில் இருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஓகேவா. SLAS தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஸோ 2025 Feb 4 to 6 நடந்திருக்கும். 3rd, 5th, 8th இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு OMR பேஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இளந்தளிர் இலக்கிய திட்டம் சில்ட்ரன்ஸ் புக்கு. அடுத்த வைக்கம் போராட்டம் 100 years அது வந்து பழ அதியமான் எழுதின புக்கு. நான் முதல்வன் குடிமை பணி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அரசு தேர்வு இயக்ககத்திலேருந்து 1000 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள ஓகேவா TNSDC சார்பில் அரசு தேர்வு இயக்ககம் கண்டக்ட் பண்ணும். ஸோ 1000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபண்ட் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 120 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது 2025 180 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசாஸ்டர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேவா. ஸோ அது நான் தமிழில் கேட்டிங்க. ஆக்சுவலாக என்னோட நோட்ஸில் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அண்ட் இந்த PDF உங்ககிட்ட எல்லாத்தையுமே இருக்கும். ஓகேவா. நம்ம குரூப்லேயே இருக்குது. ஸோ அந்த தமிழ் ஓகே. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு நான் அதுவும் கொடுக்குறேன். டெய்லி ஒரு பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சால் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். ஸ்கீம்ஸ் மட்டும் அப்பப்போ என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஓகேவா. இல்லைனா மறந்துடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.